தேர்தல் அதிகாரிகள் திட்டமிட்டு வியாபாரிகள் பணத்தை மட்டும் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடை வீதியிலே ஓட்டர்களுக்கு பணம் கொடுப்பதல்ல, காய்கறி மார்க்கெட்டில் ஓட்டளிப்பிற்கு பணம் கொடுப்பதல்ல, அது குடியிருப்பு பகுதியில் கொடுக்கக்கூடிய இடம். அது அரசியல் கட்சிகள் எப்படி கொடுப்பார்கள், எப்படி கொடுக்க போகின்றார்கள் என்பதும் அரசு அதிகாரிகளுக்கு தெரியும். ஆகவே தேர்தல் அதிகாரிகளே, உங்களை நான் எச்சரிக்கையோடு கேட்டுக்கொள்வதெல்லாம், வியாபாரிகள் பணத்தை அபகரித்து எங்களுடைய வைத்தறிச்சலை கொட்டிக் கொள்ளாதீர்கள். உங்கள் குடும்பமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் உள்ள வியாபாரிகள் இந்த நாட்டுக்கு முதுகெலும்பானவர்கள், அரசுக்கு வரியை வாரி வழங்குகின்றவர்கள். இந்த வியாபாரிகள் வயிற்றில் அடிப்பதை, வியாபாரிகள் பணம் பறிப்பதை உடனே நிறுத்தப்பட வேண்டும். வருகின்ற 31ஆம் தேதி ஆர்ப்பாட்ட தேதியிலே அடுத்த போராட்டத்தை அறிவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். ஏப்ரல் 23 இங்கு தேர்தல் என்று சொன்னால் ஒரு கடைகள் கூட இருக்காத நிலையை ஒரு வார காலமாக கடை அடைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அந்த தருணத்திலே தேர்தல் அதிகாரிகள் மக்களுக்கு உணவுப் பொருளை கொடுப்பார்களா? கார்பரேட் கம்பெனிகளை வைத்து வியாபாரம் செய்து விடலாம் என்று எண்ணினால், கார்பரேட் கம்பெனிகளை ஒரு கட்டத்திலே தமிழக வியாபாரிகள் வாழ்வாத்தை காப்பதற்கு அடித்து விரட்டக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை எச்சரிக்கையோடு நான் பதிவு செய்து கொள்கிறேன். மளிகை கடை இருந்தாலும் எந்த ஒரு வணிகமா இருந்தாலும் அது முறையான பில்லோட கொண்டு போகும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க பில்லோடு கொண்டு போற பணத்தை கைப்பற்றுகின்றார்கள். இப்பொழுது தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடியில் 1,30,000 ரூபாய் கொண்டு போறாங்க. முறையா பில் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அதை வாங்கி வைத்துக் கொண்டு காலையில் வந்து வாங்கி கொள்ளுங்க என்று சொல்லுகின்றார்கள். நாங்க 1 கோடி 2 கோடி கொண்டு போறது வாதாட வரல. வெறும் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் காய்கறி மார்க்கெட்டு கொண்டு போறவங்க, மருத்துவமனை கொண்டு போறது வாதாடுறோம். ஆக நியாயமான கோரிக்கை தான் வாதாடுறோமே தவிர, அரசியல் கட்சிகள் எல்லாம் கட்டுக்கட்டாக எங்கு வைத்திருப்பார்கள் என்பது துறை அதிகாரிகளுக்கு தெரியும். அதை விட்டுவிட்டு மார்க்கெட் வளாகத்தில் நின்று கொண்டு பணம் பறிப்பதை தவிர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். இல்ல, கேஸ் சிலிண்டர் உண்மையிலேயே மத்திய அரசுக்கு கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். பொதுமக்களுக்கு வழங்குவது போன்று வியாபாரிகளுக்கு வழங்கிட வேண்டும். சிறு உணவகங்களை பாதுகாக்கப்பட வேண்டும். அதை தவறுகின்ற பட்சத்தில் சிறு உணவகங்கள் நடத்துகின்ற வியாபாரிகளை கணக்கிட்டு மாதம் 25,000 ரூபாய் மத்திய அரசு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போன்று பான் மசாலா இதெல்லாம் அரசு தடை செய்யப்பட்ட பொருள். அந்த விற்பனை விட்ட வியாபாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளில் சென்று மிரட்டுவதாக தகவல் வருகிறது. அதுபோன்ற நிலைப்பாடுகளை காவல்துறை அதிகாரிகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். மாற்று சோர்ஸ் என்பது மாநில அரசு அறிவிச்சாங்க. மின்சார அடுப்பு வாங்குவதற்கு கடன் உதவி, அதுல மானியம் அறிவிச்சாங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சிருக்கிறோம். அதே போன்று கிராமப்புறங்களில் ஹோட்டல் எல்லாம் கட்டை அடுப்பு தயாராயிட்டாங்க. நகர்ப்புறத்தில் இருக்கின்ற பெரிய ஹோட்டல் தான் கட்டை அடுப்பு போட முடியாத நிலை இருக்கிறது. அவர்களுக்கு உடனடியாக சிலிண்டர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தும். அதாவது சிஎம் வரப்போறாங்க, வெற்றி பெற்று வரப்போறாங்க. நாங்களும் தீர்மானம் எடுக்க போறோம். இப்போ 50வது மாவட்ட கூட்டம் நடத்தி இருக்கிறோம். இன்னொரு 11 மாவட்டங்கள் கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. கூட்டத்தின் நிறைவாக எங்கள் கோரிக்கைகள் தரப்பட்டிருக்கிறது. அது எந்த அரசியல் கட்சிகள் கோரிக்கை ஏற்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எழுத்துப்பூர்வமாக தருவார்கள். தருகின்றவர்கள் எங்கள் தார்மீக ஆதரவை தர இருக்கிறோம். 1 கோடி வாக்காளர்களை உள்ளடக்கியது தமிழ்நாடு வணிகோட பேரமைப்பு. ஆகவே இந்த 1 கோடி வாக்காளர்கள் யார் என்று சொன்னால் அரியணையிலே யார் ஏற வேண்டும் என்ற வாய்ப்பை பெற்றவர்கள் நாங்கள். ஆகவேதான் உறுதியாக சொல்றோம். இல்ல, நாங்க ஏற்கனவே பிரகடன தீர்மானத்தில் சேரக்கூடிய 19 கோரிக்கைகளை 2 கூட்டணி கட்சிக்குமே கொடுத்திருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கையிலையும் கொடுத்திருக்கிறோம், எதிர்கட்சி தலைவர்கிட்டையும் கொடுத்திருக்கிறோம். ஆனால் 2 தரப்புமே எங்களுக்கு கோரிக்கை கொடுத்திருக்கிறோம். யார் தீர்மானமாக தரப்போகிறார்கள் என்பதை பார்த்த பிறகுதான் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு நிர்வாகிகள் கூட்டம் கூட்டப்பட்டு எங்களுடைய வாக்கு ஒற்ற சொல்லிலே யாருக்கு என்பதை அறிவிக்க இருக்கும்.